தமிழ்நாட்டின் 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் ஜூலை மாதத்தோடு முடிவடைய இருக்கு. இந்த நிலையில் திமுக சார்பில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன், கவிஞர் சல்மா, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் சிவலிங்கம், மக்கள் நீதி மய்யம் சார்பில் அந்த கட்சியின் தலைவர் கமலஹாசன் ஆகியோர் வருகிற ஜூலை 25ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்கிறாங்க. அதிமுக சார்பில் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுக அவைத்தலைவர் தனபால் ஆகியோர் பதவியேற்கிறாங்க. 10 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முன்மொழிவு இல்லை அப்படின்னா வேட்புமனு நிராகரிக்கப்படும் அப்படின்னு இருந்த நிலையில் சுயேட்சை 7 பேரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. திமுக, அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கு. இதையடுத்து இவர்கள் 6 பேரும் போட்டியின்றி தேர்வாகியிருக்காங்க. ஜூலை 25ஆம் தேதி மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்கும் கமலஹாசனுக்கு பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கமலஹாசன் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேரில் சந்திச்சிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களை நேரில் சந்திச்ச அது சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் அது சம்பந்தமாக போட்டிருக்கக்கூடிய பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, புதிய பயணத்தை நண்பர் ரஜினியுடன் மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. அந்த போட்டோஸ் எல்லாமே இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. கமலஹாசன் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்த ரஜினிகாந்த் அவர்கள் அந்த போட்டோவை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்கவிருக்கும் என்னுடைய அருமை நண்பர் கமலஹாசன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களும் தன்னுடைய நண்பர் கமலஹாசனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததை போட்டோவாக பதிவிட்டு சோஷியல் மீடியாலையும் வார்த்தை சொல்லியிருக்காரு.